நமக்கு தூக்கம் வரும்போது தூங்குறோம். நம்ம தூங்கும்போது ஏன் பில்லோஸ் யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? திங்க் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பில்லோஸோட யூஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் ட்விட்டர் எல்லாத்துலேயுமே இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கார்த்திக் சரண், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோ லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பில்லோவில் 9 டைப்ஸ் இருக்குது. ஃபெதர் பில்லோஸ், டவுன் பில்லோஸ், மெமரி ஃபோம் பில்லோஸ், மைக்ரோபீட் பில்லோஸ், பக்வீட் பில்லோஸ், நெக் பில்லோஸ், பாடி பில்லோஸ். நம்ம பில்லோஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பைன் நியூட்ரல் பொசிஷனில் இருக்க பில்லோஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ஒரு பில்லோ புதுசாக வாங்கும்போது அதோட ஹைட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம புது பில்லோ யூஸ் பண்ணும்போது நமக்கு நெக் பெயின், ஷோல்டர் பெயின், அப்புறம் ஸ்ட்ரெயின் ஏற்படுது. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பில்லோவில் ஷோல்டர்ஸை ரெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹேண்டுக்கு மட்டும் பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். எந்த ஹேண்டை நீங்கள் ரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹேண்டில் மட்டும் பிளட் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதர் ஹேண்டை கம்பேர் பண்ணும்போது. வாங்க நம்ம கரெக்டான பில்லோவை எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். சைடு ஸ்லீப்பர்ஸ் எப்போவுமே திக்கர் சைடு ஆஃப் த பில்லோ யூஸ் பண்ணால் அவங்களுக்கு எந்த விதமான பெயினும் வராது. ஸ்டொமக் ஸ்லீப்பர்ஸுக்கு சாஃப்டான பில்லோ யூஸ் பண்ணலாம், இல்லை பில்லோஸ் யூஸ் பண்ணாமல் கூட தூங்கலாம். பேக் ஸ்லீப்பர்ஸ்க்கு எல்லா விதமான பில்லோவும் செட் ஆகும். நம்ம லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணி தூங்கும்போது நம்மளோட ஹார்ட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ரைட் சைடில் தூங்கும்போது ஹார்ட் ஸ்குவிஷ் ஆகி அதிலிருந்து பிளட் ஃப்ளோ கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. நெக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஃபெதரால் மேட் பண்ண பில்லோ யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம பில்லோஸ் யூஸ் பண்ணாமல் தூங்கும்போது நம்மளுக்கு எந்த வித நர்வ் டேமேஜும் வராது. நியூ பார்ன் பேபிஸ்க்கு பில்லோஸ் தேவையில்லை. நியூ பார்ன் பேபிஸ்க்கு பில்லோஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஸ்பைனல் ட்விஸ்ட்டோ இல்லை அதர் நெக் ப்ராப்ளம்ஸுக்கோ இல்லை ஏதோ இன்ஜுரிக்கோ அது நேரிடும். இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் அ பில்லோவை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நெக் அண்ட் பேக் பெயின் கண்டிப்பாக வராதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நம்மளை ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 3, நம்மளோட எனர்ஜி லெவலையும் க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்த 3 பாயிண்ட்டை பற்றி பார்ப்போம். அது ரெடியூசஸ் அலர்ஜி, கண்ட்ரோல் ஃப்ரம் டிப்ரெஷன் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ரம் ஸ்னோரிங். இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் எ பில்லோ. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நாட் யூஸிங் அ பில்லோ, போன் அலைன்மெண்ட்டும் போஸ்டரும் கண்டிப்பாக மாறிடும்னு ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு, நம்ம சேனலில் ஒரு கிவ் அவேவும் அப்புறம் நிறையா கான்டெஸ்ட்டும் நடக்க போகுது. உங்களுக்கு எந்த விதமான கண்டெஸ்ட் வேணும்னு சொல்லுங்கள், அதை நம்ம நடத்திடுவோம். இதுக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங் வீடியோஸ்லையும் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நம்ம இந்த கண்டெஸ்ட்டை பற்றி அப்டேட் பண்ணுறோம். சைனிங் ஆஃப், கார்த்திக் ஷரன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.